our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அலுவலகத்திலோ குடும்பத்திலோ மனிதர்கள் காரணமில்லாமல் உங்களுக்கு விரோதமாக எழும்புவது போல தோன்றுகிறதா? அவர்களுடைய தீய திட்டங்களை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லையா? இந்த வேத வசனம் உங்களுக்கு அந்த பதிலை தரும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த செய்தியின் இறுதியில் மனித சூழ்நிலைகளை முறியடிக்கும் ஒரு வல்லமையான ஜெப ரகசியத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனவே கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக பல தீய மனிதர்கள் எழும்பக்கூடும். உங்கள் அலுவலகத்திலே போராட்டமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொள்ளக்கூடும். அந்த நேரங்களிலே மனிதர்களுடைய பொல்லாத செயல்களையும் தீய ஆவிக்குரிய தாக்கங்களையும் எதிர்த்து ஜெயம் எடுப்பதற்கு உங்களுக்கு ஜெபம் அவசியம். கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டு பதட்டமான சூழ்நிலையை சமாதானமானதாக மாற்றக்கூடியது. கொந்தளிக்கும் கடலை அமரச் செய்யக்கூடியது. வீசும் புயல் காற்றை ஓய செய்யக்கூடியது. ஜெபத்தின் பெரிய ரகசியம் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களின் தீய செயல்களையும் சூழ்ச்சிகளையும் மேற்கொள்ளாமல் நமக்கு ஜெயத்தையும் அனுகூலத்தையும் மருளுவதாகும். தாவீது சொன்னார், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஜனங்களின் மத்தியில் கர்த்தர் நமக்கு அனுகூலத்தை அருளாவிட்டால் கலவரங்களும் குழப்பங்களும் நேரிடக்கூடும். ஜெபத்தின் மூலம் மனிதர்களின் பொல்லாத செயல்கள் மேல் ஜெயம் கொள்ளுங்கள். மனிதனுடைய பொல்லாத குணாதிசயங்கள் சுபாவங்கள் மேல் வெற்றி கொள்ளுங்கள். மனுஷருடைய கோபங்கள், எரிச்சல்கள், இச்சைகள், காம விகாரங்கள் உங்களை தொடாதபடிக்கு ஜெபியுங்கள். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பாருங்கள். சாலமோன் சிறு வயதிலேயே ராஜாவானார். அனுபவமில்லாத இளம் வயது அது. அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அனுபவமுள்ள பலசாலிகளும் பல சேனாதிபதிகளும் இருந்தார்கள். முதிர் வயதுடைய மந்திரிகள் இருந்தார்கள். ஆனால் சாலமோன் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவருக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அருளி ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இந்த ஒரு உதாரணம் மட்டுமல்ல, தானியேலுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பாருங்கள். அவர் அடிமையாய் பாபிலோனுக்கு சென்றார். பாபிலோன் அரண்மனையிலே பாபிலோனிய மொழியும் கல்வியும் அவருக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் தேவனுக்கு உண்மையாய் நிலைத்திருந்தார். அவர் தேவனை நோக்கி ஜெபித்த போது தேவன் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளினார். பின்னர் ராஜா அவர்களுடைய ஞானத்தையும் அறிவையும் விசாரித்த போது அவர்கள் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சிறந்தவர்கள் என்று கண்டான். பாபிலோனிய ராஜா கொடூரமான கோபக்காரனாய் இருந்த போதிலும் தானியேல் தன் சிநேகிதர்களோடு சேர்ந்து இரவிலே ஜெபித்த போது கர்த்தர் ராஜாவின் சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். ராஜாவின் கோபம் தணிந்து அனுகூலம் கிடைத்தது. இப்போது முன்பு சொன்ன அந்த ஜெப ரகசியத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தையும் அவர் மீது வைத்துள்ள விசுவாசத்தையும் அறிந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், போராட்டங்கள் மற்றும் தீய தாக்கங்களுக்கு எதிராக ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஜெபம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றும். ஜெபம் தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையையும் உங்களுக்குள் கொண்டு வரும். இதுவே அந்த வல்லமையான ரகசியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அறிந்து அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்துவது. இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் ஜெபத்தில் ஜெயம் கொள்வேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களாலும் அலுவலகம் அல்லது குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளாலும் சோர்ந்து போயிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்கள். இந்த வார்த்தை அவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தி ஜெபிக்கும்போது உங்கள் போராட்டங்களிலும் குழப்பங்களிலும் உங்களுக்கு வழிகாட்டி தீமையிலிருந்து பாதுகாத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என்று பிரகடனம் செய்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் உங்கள் அடைக்கலமாகவும் பலனாகவும் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஜெயத்தை தந்தருளுவாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நான் உம்முடைய சந்நிதியில் தாழ்மையோடு வருகிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களையும் நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குழப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு தெரியாத காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகையால் மனிதர்களை கண்டு பயப்படாமல் உம்மை நம்பி ஜெபிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களின் பொல்லாத செயல்களும் தீய திட்டங்களும் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை காத்தருளும். பொறாமை, கோபம், எரிச்சல், பகைமை, அவதூறு, அநியாயமான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றிலிருந்து என்னை பாதுகாத்தருளும். என்னை சுற்றிலும் போராட்டங்கள் அதிகரித்தாலும் என் இருதயத்தில் உம்முடைய சமாதானம் நிறைந்திருக்க செய்யும். ஆண்டவரே, அலுவலகத்திலும் குடும்பத்திலும் நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். என்ன பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிய உதவும். மனிதர்களுடைய கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் நான் பதிலளிக்காமல் பொறுமையோடும் அன்போடும் நடக்க கிருபை தாரும். என்னை பற்றி தவறாக பேசுகிறவர்களாலும் எனக்கு எதிராக செயல்படுகிறவர்களாலும் என் இருதயத்தில் கசப்பு உருவாகாதபடி காத்தருளும். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை விடுவியும். என்னுடைய நியாயத்தை நீரே பார்த்து கொள்கிறீர் என்ற நம்பிக்கையை எனக்கு தாரும். தானியேலை போல எந்த அழுத்தமான சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடாதவளாக என்னை மாற்றும். என்னால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் வந்தாலும் நீர் வழிகாட்டுவீர் என்று விசுவாசிக்க செய்யும். தானியேலுக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளிய தேவனே, எனக்கும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் தாரும். நான் சந்திக்கும் மனிதர்களை சரியாக புரிந்து கொள்ளும் விவேகத்தை தாரும். யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிய என்னை வழிநடத்தும். என் ஒவ்வொரு முடிவிலும் உம்முடைய சித்தத்தை தேடுகிறவளாக என்னை மாற்றும். ஆண்டவரே, நான் பலவீனமாக உணரும் நேரங்களில் நீரே என் பலனாக இரும். தனிமையாக உணரும் நேரங்களில் நீரே என் துணையாக இரும். எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும் நேரங்களிலும் நீரே எனக்கு வழியை திறக்க வல்லவர் என்பதை நான் மறந்து விடாதபடி காத்தருளும்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பயத்தை என் இருதயத்தில் இருந்து அகற்றும். சூழ்நிலைகளைக் கண்டு நான் சோர்ந்து போகாதபடி என் விசுவாசத்தை பலப்படுத்தும். ஜெபத்தை என் முதல் வழியாக தேடும் இருதயத்தை எனக்கு தாரும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற உம்முடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் பலன், நீரே என் பாதுகாப்பு. என் குடும்பத்தையும் என் வேலையையும் என் வாழ்க்கையையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும் ஒவ்வொரு தீய திட்டத்தையும் உம்முடைய ஞானத்தினாலும் நீதியினாலும் கையாளும். நான் செய்ய வேண்டியதை செய்யும் கிருபையையும் நான் செய்யக்கூடாததை தவிர்க்கும் ஞானத்தையும் தாரும். இன்று முதல் மனிதர்களை கண்டு பயப்படாமல் உம்மை நோக்கி பார்ப்பேன். பிரச்சனைகளை கண்டு கலங்காமல் ஜெபிப்பேன். சூழ்நிலைகளை கண்டு சோராமல் உம்மை நம்புவேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். என் வாழ்க்கையின் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். என் ஜெபங்களை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி சரியான நேரத்தில் பதிலளிக்கும் என் அன்பான பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.